ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஒரு சின்ன பதிவு. வர்ற இல்லை வந்தாச்சு. மே 23, இந்த 23 2026 தேர்தல் வருது. கண்டிப்பாக எல்லாரும் ஓட் பண்ணுங்க. யாரும் ஓட் பண்ண அலுப்பு பட்டுக்கிட்டோ இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது போய் போடுறதுக்கு அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஒரு பையன் யூஎஸ்லேருந்து லீவு கேட்டு, நம்ம திருச்சியை சேர்ந்த பையன் யூஎஸ்லேருந்து லீவு கேட்டு அந்த 2 டேஸ் ஓட் பண்ணுற அன்னைக்கு 2 டேஸ் வந்துட்டு ஓட் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டே அந்த பையன் ரிட்டர்ன் ஆகுறான். ஸோ அந்த பையன் யூஎஸ்லேருந்து வந்து ஓட் பண்ணுறான். இங்கே இருக்கிற நம்ம போட போகாமல் இருக்கவே கூடாது. ஒவ்வொருத்தருடைய குடியுரிமையை நிறைவேற்றணும். ஜனநாயக குடியுரிமையை கண்டிப்பாக நிறைவேற்றணும். சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு பாட்டி, கீழே உள்ள பாட்டி 15 வருஷமாக, எனக்கு தெரிஞ்சு 5 வருஷமாக, 15 வருஷமாகவே அவங்க அப்படி தான் போயிட்டுருக்காங்களா. எனக்கு தெரிஞ்சு 5 வருஷமாக வீல் சேரில் உட்காந்து அழைச்சிட்டு போவாங்க. அவங்க வீட்டில் போய் ஓட் பண்ணிவிட்டு வருவாங்க. ஓட் பண்ணிவிட்டு அப்படி தான் அழைச்சிட்டு போகிறாங்களாம், வர்றாங்களாம். அவங்களால முடிகிற ஒரு நம்பிக்கை நம்மளும் வைக்கணும், நம்மளும் போகணும். யாரும் தயவு செய்து அலுப்போ சோர்வோ எதுவுமே பார்க்காதீங்க. இன்னும் ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, இன்றைக்கி இவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பீங்க. இவங்க 5000 கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நாளைக்கு அவங்க 10,000 தராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாற்றி போடலான்னு நினைப்பீங்க. ஸ்பாட்டில் போய் வேண்டாம் இவங்க 2 பேருமே வேண்டாம், அவங்களுக்கு ஓட் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ தயவு செய்து அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு மனசுக்கும் மூளைக்கும் மைண்டுக்கும் யார் கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, நல்லது செய்வாங்க யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, தயவு செய்து அவங்களுக்கு போடுங்க. எல்லாத்தையுமே யோசித்து கண்டிப்பாக போடுங்க. போடாமல் இருக்காதீங்க. நிறைய பேர் வந்து எந்த சின்னம் என்னன்னு தெரியாமல் போனோமா வந்தோமா, ஒரு நோட்டா அப்படின்ற ஒரு நோட்டா கூட இல்லை, அவங்களுக்கு பிடிச்சது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பிடிச்சது திமுக கட்சியாக இருக்கும், ஆனால் அவங்க போய் ஏடிஎம்கேல ப்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஏடிஎம்கே பிடிச்ச கட்சியாக இருந்தால் டிஎம்கேக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ தெரிஞ்சு யார் எந்த கட்சியில் நிற்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சு கவனமாக ஓட் பண்ணுங்கள். ப்ளீஸ் எல்லாரும் அவங்கவுங்க ஜனநாயக குடியுரிமையை நிறைவேற்றுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒருத்தரோட ஓட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்ற போகுது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஓட் பண்ணுங்கள். நன்றி.